நெக் மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான விஷயம் என்னென்னு நான் சொல்லித்தரேன். ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும், ஏன் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெக் பெயின் வந்துருச்சு அப்படின்னா மார்னிங் எழுந்துக்கும் போது வலிக்கிறதுக்கான காரணங்கள் வேற, இல்லை ஒர்க் பண்ணும்போது வரக்கூடிய காரணங்கள் வேற, இல்லை நைட் படுக்கும் போது எனக்கு படுத்தா மட்டும் தான் பெயின் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வேற. இது மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வேற. ஓகேவா? ஸோ மார்னிங் எழுந்துக்கிறீங்கன்னா உங்கள் பாடியில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அண்ட் மசில் டைட்னஸ் இருக்கும், உங்கள் பாடி டீஹைட்ரேட்டாக இருக்கும், உங்கள் பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? இல்லை ஒர்க் பண்ணும்போது எனக்கு பெயின் வருது அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெயின் தான் மெயினான காரணம். ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த மசிலை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறீங்க. அது ஓவர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிப்பீட்டடாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெயின் ஆகும்போது வந்து லிகமெண்ட்டும் மசிலும் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும். அதனால வரக்கூடிய வலி தான் வந்து இந்த வலி. நைட் படுக்கும் போது எனக்கு வலி வருது, டேர்ன் பண்ணி படுத்தாலும் எனக்கு வலி வந்துட்டே இருக்கு, மார்னிங்லேருந்து எனக்கு பெயின் இல்லை, நைட் படுத்தா மட்டும் வலி இருக்குது அப்படின்னா உங்களோட பில்லோ அரேஞ்ச்மெண்ட்டால் இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து பில்லோ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, சில பேருக்கு வந்து வலிவான பில்லோ வச்சிங்கன்னா சரியா இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஃப்ளாட்டான பில்லோ வச்சா சரியா இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஹைட்டான பில்லோ வச்சு படுத்தா தான் தூக்கமே வரும். ஓகேவா? அந்த மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி, ஏன்னா மார்னிங்லேருந்து எனக்கு இந்த புஷ்லேயே இருக்கும், இந்த பெயின் வந்துட்டே இருக்குது அப்படின்னா இந்த மசில் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி படுத்தீங்கன்னா ரிலீஃபாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்பராக பொசிஷன் வச்சு நீங்கள் சரி பண்ணிங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? இதுக்கான விஷயம் நான் என்னன்னு சொல்லித்தரேன். ஸ்ட்ரெச்சிங்கும் ஸ்ட்ரென்தனிங் சேர்ந்து சொல்லித்தரேன். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குயிக்காக ரிலீஃப் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூவ் பண்ணுங்க. ஒரு சில பேரால் இந்த மூவே பண்ண முடியல, சடனாக திரும்பும் போது கேட்ச் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சுலுக்கு பிடிச்சிட்டு ஜட வச்ச மாதிரியே வந்து திரும்புவாங்க, இப்படியே திரும்பாது, இப்படியே திரும்புறதுலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மசிலை வந்து ஜென்ரலாக ஃப்ரீ பண்ணுங்க. இப்படி நல்லா டேர்ன் பண்ணணும். ஓகேவா? டேர்ன் பண்ணணும். ஒரு சில பேரால் வந்து குனியும் போதே எனக்கு பெயின் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நிமிர்ந்தாலே எனக்கு பெயின் வருது அப்படின்வாங்க. இங்கே இருக்கக்கூடிய மசில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோக்ளிடர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசிலை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலியமா ஸ்டிஃப்னஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய மசிலை வந்து எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மசிலுக்கு வந்து எப்படின்னா நேராக நிமிந்து பார்த்துட்டு சைடில் இப்படி ஃபீல் ஆகும் பாருங்க. நேராக மேலே பார்த்துட்டு இப்படி இங்கே ஸ்ட்ரெச் ஆகணும். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஸ்ட்ரெச் ஆகணும். ஓகேவா? இப்படி ஆகுதான் பாருங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே கால் பின்னாடி இருந்து இது வரைக்கும் வரணும். இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும், மசில் ஸ்ட்ரெச் ஆகுறது நல்லா ஃபீல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இது. ரெண்டாவது என்னன்னா சைடாக திரும்பிட்டு பெண்ட் பண்ணி இப்படி. ஓகேவா? ஸோ இப்படி திரும்பிட்டு இப்படி டர்ன் பண்ணி இது பண்ணும்போது இங்கே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு பெயின் வந்து கரெக்டாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எப்படி அப்படின்னா இந்த இடத்த வந்து இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இப்படி ப்ரெஷர் கொடுத்தாலும் போதும். ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ரெச்சிங் டைப்பு அண்ட் ஸ்ட்ரென்தனிங் டைப்பு. அப்புறம் இந்த விஷயம் ஓகேலா, இங்கே ஃபீல் ஆகுதுங்களா? அதே போல் இந்த சைடு ரிலாக்ஸ். ஸோ மசில் ஆக்ஷன் தெரிஞ்சுங்களா? இது மாதிரி விஷயம். நெக்ஸ்ட் என்னன்னா இது சின் டக். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இது போல் இது எல்லாமே வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. பர் டே 1 டைம் மட்டும் பண்ணுங்க. எப்படி ரிலீஃப் இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இது போல் ஹெல்த்தியான விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.